அடுத்ததா மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் சார்? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் குரு 1-10 குடைவன் 1-10 குடைவன் 4ஆம் வீட்டிற்கு வருகிறார். 4ஆம் வீடு என்பது என்னன்னா கேந்திர பலம் பெற்ற வீடு. இந்த கேந்திர பலத்திலே குரு பகவான் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா அதிபலத்தை தருகிறார். குரு பகவான் பலசாலி ஆகிறார். குரு பகவான் பலசாலி ஆயிட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேந்திர பலம் பெறுவதால் குரு பகவான் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் அள்ளி தருகிறார். தொழிலில் நீங்க தான் டாப்பர். இது வரைக்கும் தொழிலில் எத்தனையோ பேர் வந்தாங்க சார், உங்களை மாதிரி ஒரு காம்படிஷன் நான் பார்த்ததே இல்லை சார். யூஆர் கிவிங் ஏ வெரி டஃப் காம்படிஷன் டு அஸ். எங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு காம்படிட்டரை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு எதிராளியே. சார் நல்லா புரிஞ்சுக்கணும், ராமாயணத்தில் ராவணன் இறந்த பிறகு ராமன் வர்ணிக்கிறான் ராவணனை, இப்படிப்பட்ட ஒரு வீரனை நான் சந்தித்ததில்லைன்னு. அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஒரு வீரனுக்குரிய பரிசு என்பது யாரிடமிருந்து கிடையாது, நல்ல எதிரிட்டு கிடைக்கணும் பாராட்டு. நம்ம நண்பர்கள் எப்பயுமே நம்மளை பாராட்டுவாங்க, அது வேற விஷயம். நல்ல எதிரிட்டு கிடைக்கணும். அனுமன் சொல்றா, இப்படிப்பட்ட கோட்டையின் சுவற்றுக்குள் ஒரு காற்று கூட நுழைய முடியாதுன்னு அனுமன் சொல்லுகிறார் இலங்கையினுடைய கோட்டைக்குள். இதுதான் ஒரு பெரிய ஆகச்சிறந்த பாராட்டு. அப்படி மீனராசிக்காரர்கள் மிகச்சிறந்த அற்புதமான கொடிகட்டி வாழக்கூடிய அம்சங்கள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு வரும். தங்க நகைகள் செய்கிற வியாபாரிகள், தங்கத்தை அடிப்படையாக கொண்டு தொழில்கள் பண்ற அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். தங்கம். ஸோ தங்கம் பார்த்தீங்கன்னா, தங்கத்தில் நீங்கள் கோல்டு ஷேர் பண்ணாலும் சரி, அல்லது தங்கத்தை கொள்முதல் பண்ணி, சார் நான்லாம் எங்கே சார் அவ்வளோ பெரிய ஆள்லாம் ஒன்றும் இல்லை சார், ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்கிறவங்கலாம் சொல்கிறேன், ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்கவங்களாம் இந்த வருடம் உங்கள் காட்டில் மழை நிறைய முதலீடு பண்ணி வாங்கி வச்சுப்பீங்க. அப்புறம் கோல்டு ரேட் ஏறினதுக்கப்புறம் பொறுமையாக விற்கிறீங்க. ஸோ இப்போ லட்சமாக உங்களுக்கு லாபம். ஒரு கிராம் இவ்வளோ, இத்தனை கிராமத்துக்கு இவ்வளோ அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்களே அதை மேக் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கான வித்தைகள்லாம், அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகாமல் நீங்களே பண்ணக்கூடிய அம்சங்கள் போன்றவர்கள்லாம் உண்டாகும். குரு பகவான்னா பொன்னார் மேனியன்னு சொல்கிறாங்க. அதே குரு பகவான் புத்திரகாரகன். ஐவிஎஃப் பண்ணுறவங்க, இன்ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் வச்சிருக்கிற, கிளினிக் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் நிறைய ரீச் ஆவீங்க. உங்கள் சென்டருக்கு வந்தால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது உலகறியப்படும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய கிளினிக் குரு பகவான் உங்கள் மெடிசன் அப்படிங்கிறதுனால உடம்புல வந்துடுறதுனால. அதே மாதிரி கல்லீரல் அறுவை சிகிச்சை செய்பவர்கள், அந்த சர்ஜன்கள்லாம் பெரிதளவு மதிக்கப்படுவார்கள். கல்லீரல், லிவர், புற்றுநோய், இந்த மாதிரி பெருங்குடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் மீடியா சம்பந்தப்பட்ட தொழில்கள் இருப்பவர்களாக டாப்ல இருப்பீங்க. ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்ல வரும் அப்படிங்கிற மாதிரி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பயிற்சி வந்தால் டாப்ல வரும்.